நாமத்தில் வருகிறவர் ஓசன்னா என்று ஓசன்னா பாடிய என் அன்பு உள்ளங்களே, கொஞ்ச நேரம் தேவனுடைய பாதையில நம்ம அமர்ந்து நம்ம கடந்து போக போறோம். வருடம் இந்த ஊழியம் செய்கிறோம். என்ன மாற்றம் என்று சொல்றியா? இந்த உலகத்தில் ஆகாய பறவைகள், ஊரும் பிரயாணிகள் எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. மனுஷன் நம்மளை பார்க்க வேண்டாம். மனுஷனுக்காக இந்த பவனி நம்ம கடந்து போல, ஆனா ஆண்டவருக்காக என் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், என் துக்கங்களை சுமந்தவர், என்னுடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டவர், எனக்காக இந்த பூமியில தன் ஒரே ஒரு பேரான குமாரனை இந்த உலகத்தில் கொடுத்தவர் வந்திருக்கிறார். அவரை நான் காண்பது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? என் உள்ள பூரிட்டு துடிக்கிறது. என்னை பார்த்து சொன்னார், நான் வருகிறேன், பயப்படாத. ஆமே, அல்லேலூயா. உன்னை என்னை பார்த்து சொன்னார், மகளே, நீ அழுது கொண்டிருக்கிறாயா? கலங்கி கொண்டிருக்கிறாயா? மகிழ்ச்சி இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயா? ஏதோ ஒரு காரியம் உன்னை வாட்டி கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு பிணிகள் உன்னை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? விடுதலை இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? என் ஆண்டவர் உன்னை என்னை பார்த்து சொன்னார், நான் வருகிறேன். எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற குமாரத்திகள் சொல்லுங்கள், நான் வருகிறேன். நண்பு தேவ பிள்ளையே, வேதம் சொல்லப்படுகிறது. மத்திய எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நீ வாசிப்பாய் என்று சொன்னால், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம சொல்றாரு. எத்தனை பேரு இன்னைக்கு பவனி வந்தீங்க? யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு? நான் சிலுவையை சுமந்து கொண்டு என் அப்பாவுக்கு பின்னாடி நான் சென்றேன். எனக்கு பாடுகள் உண்டு, இல்லைன்னு சொல்லல, வேதனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பின் செல்லாதவன் எனக்கு. அதனாலதான் நான் படிச்சு சொன்னேன், ஏமா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு வருஷத்தில் ஒரு நாள். ஒருவேளை இதே சரீரம் அடுத்த வருஷம் இருக்காது. நீ நான் அந்த பூமியில வாழுமோ தெரியாது, என்ன பாடுகள் மத்தியில் இருப்போமோ தெரியாது. இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை என் ஆண்டவர் உனக்கு கொடுத்து நமக்கு சுகத்தையும் பலத்தையும் பாடுகள் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்கும்படியா, பவனிக்கு கடந்து போகும்படியா கத்த கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்லணும். அப்ப பின்னாடி போகாத நிலைமை என்ன? நீ யாரு பின்னாடிதான் போக போற? நீ யாரதான் நேசித்து கடந்து போக போற? இந்த உலகத்தில, இந்த பூமியில நீ யாரை நேசித்து கடந்து போனாலும், நீ உலகம் முழுவதும் ஆண்டு கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? உலகம் முழுவதும் சுதந்திரத்தை கொண்டாலும் அனுபவித்தாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஒருவரும் தேற்ற முடியாது. இதோ என் ஆண்டவர் வேதம் சொல்லப்படுகிறது. மத்திய சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை எடுத்து நீ வாசி. அப்பொழுது இயேசு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, தன் வீட்டை வெறுத்து, இன்றைக்கு தண்ணீர் வரல, அது எனக்கு தெரியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவையெல்லாம் கூட வெறுத்து, இனி கருமீனை வெறுத்து, ஏசப்பா வந்துட்டாரே என்று நீ எவ்வளவு சீக்கிரமா வந்து அந்த குருத்துவனை கையில் பிடித்த ஆண்டவர் தன்னைத்தான் வெறுத்து, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பின்னாடி பவனி போனீங்க பத்தியா? உன்னை போல இந்த பூமியில யாருமே கிடையாது. ஏதோ ஏனே தானே இருப்பாங்க, ஏதோ நானும் ஓட, அப்படி கிடையாது. நீ முழு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து பத்தியா? நான் பாக்குறேன், அவ்வளவு சீரா ஒரு சத்தம் இல்லாம பவனி போய் வந்தீங்க பத்தியா? புறச்சாதி சனங்கள் பார்த்துன்னு இருப்பாங்க. ஒன்னே ஆமே, அல்லேலூயா. புறச்சாதி ஜனங்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன எவ்வளவோ விசுவாசத்தில் இந்த பிள்ளைங்க எவ்வளவு அருமையா போதுங்க. அது போதுமா? ஏசப்பா பிள்ளைக்கு போதும். அதுல ஒரு சொன்னார், ஏசப்பா பிள்ளைக்கு போதுங்க. ஆமே, எவ்வளவு பணத்தை வாங்கலாம் சொல்லுங்களேன். அங்க நின்று கொண்டிருந்தவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுதான் ஜீவ புத்தகத்தில் உன் பெயர் எழுத போதும் இருக்கிறது. எவ்வளவு புத்தகம் எழுத போதும்? வேதம் எப்படி சொல்லப்படுகிறது? சத்தியத்துக்கு நம்ம போயிடுவோம். தீர்க்கதரிசி புத்தகம் 62வது அதிகாரத்திலே 11வது வசனத்தை எடுத்து வாசி. சீயோன் குமாரத்தை நோக்கி, இதுவாகும் ரட்சிப்பு வருகிறது,
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, சீயோன் குமாரத்தியை நோக்கி பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, ரட்சிப்பு வருகிறது. என்ன பண்ணலாம்? சொல்லிட்டாரு, வருது. ஏமா எத்தனை பேர் எதிர்நோக்கி கடந்து போகணும்? என் அன்பு தேவ பிள்ளைகளை, ரட்சிப்புன்னா முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சகாய்க்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் சொல்றார், சீயோன் குமாரத்தை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஆண்டவரே உன் கண்களில் தயவு கிடைத்தது, அதுக்கு தயா நான் ஏங்கி நின்றேன். நான் ரட்சிப்புக்கு வராததுனால, மீட்பு வராததுனால, ஆண்டவரே என் வாழ்க்கை நசுக்கப்பட்டு இருக்கிறது, ஒழித்து போன நிலைமையில் இருக்குது. ஆண்டவரே நீ வந்துட்டேயா. வேதம் இப்படி சொல்லப்படுகிறது, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டார்கள். ரட்சிப்பு கொண்டு வர, ரட்சிப்பு வருகிறார். ரட்சிப்புனா யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். ரட்சிப்பு வருகிறதுன்னு போய் சொல்லு. ரட்சிப்பு இயேசுப்பா வராரு, இத கேள்விப்படுறாங்க. யாரு? ரட்சிப்பு வந்தாப்பா பல நாள்ல நம்ம ஊருக்கு என்று கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டவர்கள் ஊருக்கு போயிடுவாங்களா? கேள்விப்பட்டவர்கள் நல்ல முகப்படியா தின்னுட்டு உறங்கிடுவாங்களா? கேள்விப்பட்டவங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு கடந்து போயிடுவாங்களா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, எது உன்னை காப்பாத்துது? சோறா, தண்ணியா, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களா? எவ்வளவு நாள் உன்னை காப்பாத்தும்? உன் சரீரத்தை எவ்வளவு நாள் காப்பாத்தும்? சரீரத்தை காப்பாத்துமா, ஜீவனை காப்பாத்துமா? ஜீவன் யார் கொடுத்தது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, சரீரம் மண்ணு, மண்ணுக்கு தான் நீ ஆசைப்பட்டு கிடக்கிறாய். மண்ணு நல்லா இருக்கணும், மண்ணு புஷ்டியா இருக்கணும், எதாவது வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கறி மீன் சாப்பிட்டு நல்ல திருப்தியா இருக்கணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வேதம் சொல்லப்படுகிறது, என்னை மண்ணு என்று நினைவு கூறுகிறார். ஆமே, நான் மண்ணு, மரித்தான் மண்ணு. ஜீவன் யாவது தெரியுமா? ஜீவனுக்காக நீ பாடுபடல. வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. கேள்விப்பட்டார் இயேசு கிறிஸ்து இந்த நாளில இந்த கிராமத்துக்கு எத்தனை மணி நேரத்துல வருகிறார் என்று கேள்விப்பட்டீங்க. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? எப்போ கேள்விப்பட்டீங்க? கடந்த வாரத்துல, அதுக்கு முன் வாரத்துல, அதுக்கு முன் மாசம். நம்ம எப்படி தகுதியாய் நம்முடைய வாழ்வாதாரத்தை கொண்டு வந்தோம்? நிறைய பாக்குற அருமையான தேவ பிள்ளைகள் இதுல கலந்து கொண்டீங்க. கேள்விப்பட்டவர்கள் வந்தீர்கள், கேள்விப்பட்டு புறக்கணித்துட்டு போனாங்களா? அவங்க நிலைமையில என்ன? அவங்க நிலைமை என்ன? அன்பு சகோதரா, இவர்கள் கூட கேள்விப்பட்டார்கள். இவர்கள் யார் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில நல்லது நடக்காதா? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வராதா? ஆண்டவரே என்று துடித்து புழுவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், மரித்து போனா நலமா இருக்கும், எதற்கு நான் ஜீவனோடு வாழணும்? எனக்கு இல்லாத வாழ்க்கை எதற்கு? இந்த பாரமான வாழ்க்கை எதற்கு? மரித்து போய்விட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தவர்கள் அவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னவுடனே மரிக்கின்ற தருணத்தில் இருக்கிறவர்கள், வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், சரீரபிரமான பலவீனத்தை இழந்தவர்கள், சந்தோஷத்தை இழந்தவர்கள், சமாதானத்தை இழந்தவர்கள், மகிழ்ச்சியும் இழந்தவர்கள், வருமானத்தை இழந்தவர்கள் என்ன ஆனார்கள்? வந்த வரட்டும் என்று சொன்னார்களா? இல்லது எனக்கு தலைக்கு மேல பிஸியான ஒர்க் இருக்குது, அவர் வந்தா பார்த்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா? அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் தான் இன்னைக்கு பிரசங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீ எடுத்து வாசி. யோவான் 12:12. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டவர்கள் குருத்தோல்களை பிடித்துக் கொண்டு அவர் எதிர்கொண்டு போகும்படி, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர்கள் இஸ்ரவேல் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். கேள்விப்பட்டவர்கள். ஏசப்பா பவனி வருகிறார் என்று கேள்விப்பட்டவர்கள். இன்னைக்கு கேள்விப்பட்டவர்கள் எங்கே? எவ்வளவு காலம் ஏமாற்றம் அடையும்? உன்னை நாம் என்ன செய்வது, என்ன சொல்வது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ நல்லா இருக்கணும்னுதாம்மா இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். மகளே, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எதுக்குமா வந்தாரு? என் அன்பு தேவ பிள்ளை, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன்னுடைய சுற்று இருக்கின்ற ஜனங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் வந்தார் ஆண்டவர். எந்த
தேவ பிள்ளைகளுடைய நிலைமை பாரு. அறிந்தவர்கள், அறியாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், கேள்விப்பட்டார்கள், எல்லாம் வந்து குருத்தோலை பிடித்து கொண்டு, எப்படிமா கேள்விப்பட்டவர்கள் எவ்வளவு உற்சாகமா இருந்தார்கள், கேள்விப்பட்டவர் நம்ம கூட எவ்வளவு விசுவாசத்துல இருந்தோம். யாரெல்லாம் பின்னோக்கி வந்தீங்க, யாரெல்லாம் முன்னோக்கி வந்தீங்க? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடைகள் இருக்கும், அதெல்லாம் உடைத்து எரிந்து விட்டு என் அப்பா பின்னாடி வந்தீங்க பத்தியா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். இந்த போராட்டத்தில் கூட, இந்த பலவீனத்தில் மத்தியில் கூட, இந்த சஞ்சலமான வாழ்க்கையில கூட எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு என் அப்பா வந்திருக்கிறார் கேள்விப்பட்டு வந்த பத்தியா. வேதம் இப்படி சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்பு என்று சொன்னால் அதுல எடுத்து வாசிமா. துயரத்தின் மத்தியில அழுது கொண்டிருந்த, துயரத்தின் மத்தியில் அழுது கொண்டிருந்த கழுது. ஏசப்பா அழுது கொண்டிருக்கிற எருசலேமுக்கு போறாரு. ஒரு பக்கத்தில் அழுது கொண்டிருக்கிறது கழுது. அன்பு தேவ பிள்ளைங்களே, எத்தனை பேரு வாழ்க்கையில சொல்ல முடியாத அழுது கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் அந்த நோக்கம் என்ன தெரியுமா? பெத்தானியாவில இருந்து எருசலேமுக்கு வராரு என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் சொன்னாரு. சொன்னாங்க, வெயிட் பண்ணி காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு அழுது கொண்டிருக்கின்ற கழுது. ஆண்டவரே, நான் பிறந்தது பாவமா, நான் வளர்ந்தது பாவமா, என்னை பெற்றெடுத்ததுங்க அது பாவமா, நான் ஏன் கழுதையா படைத்தேன்? ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கின்ற கழுத, ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்து மறித்து போகின்ற ஜனங்கள் பார்க்கிறார் ஆண்டவர். சீடர்களை கூப்பிட்டு சொல்றார், எப்பா அழுது கொண்டிருக்கிற கழுதையை போய் மீட்டு கொண்டு வாங்கப்பா. கட்டப்பட்ட கழுதை, கட்டவுக்கு முடியலேன்னு அழுதின்னு இருக்குது. தேனி போறதுக்கு ஆள் இல்ல, போறம் வரவங்களெல்லாம் உதைக்கிறான். இருவழியில் சந்தையில் கட்டப்பட்ட ஆண்டவரே, நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த கழுது நினைச்சது, ஐயா போறவனும் உதைக்கிறான், வரவனும் உதைக்கிறான், தண்ணி குடிச்சு 4வது, உணவு கொடுத்து 4வது, படுக்க முடியல, எழுந்துக்க முடியல, ஐயோ என்று அழுது கொண்டிருக்கின்ற போது 5 அறிவு படைத்த இதற்கு ஜீவன்களுக்கு இறங்கிய தேவன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், முதல்ல போயிட்டு அவுத்துட்டு வாங்க. யாராவது அவுக்கு தடைப்பட்டால், யாராவது தடை சொன்னார், அவுக்கு கூடாதுன்னு சொன்னார், இயேசு கிறிஸ்து கொண்டு வர சொன்னாருன்னு சொன்ன. ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, வேத நாயகன் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல 2வது வசனத்துல என்ன பேசப்படுகிறது பாருங்க. கிராமத்துக்கு போங்கள், போன உடனே அதனோடு ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அவைகளை அவுத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். யாராவது தடை செய்தால், யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அனுப்பிவிடுவான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எத்தனை பேருமா கட்ட விட்ட, எத்தனை பேரும் மீட்டுன. நன்றி சகோதரா, நன்றி சகோதரி. ஆண்டவர் என்ன கேட்பாரு, உயரத்தில் மத்தியில நீ நினைச்சிருந்தா அந்த உயிரை காப்பாத்தி இருக்கலாம்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எப்ப ஆண்டவரே, எப்போ நடந்ததும் நான் விட்டு இருக்க மாட்டேன் அப்படி சொல்றேன்ல, அப்படி சொல்லியல்ல. நன்றி தேவத்துல அதெல்லாம் சாது மக்கள் சொல்ல முடியாது ஆண்டவருக்கு. ஆனா பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், ஒரு வாலிப பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிச்சேன்னா கட்ட விட்டுடுவாய். ஆமென், அல்லேலூயா. இவர்கள் சண்டை போட்டு கழுதி அவத்தாந்தார்களா? என்ன சொன்னார்கள்? யாராவது கேட்டா ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, அனுப்பிச்சுடுவான். அங்க ஏதாவது நடந்ததா? நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க, பிரச்சனையோடு சொல்லணுமா, இழுத்துட்டு வரணுமா? அங்கெல்லாம் கிடையாதுங்க. ஏசப்பா அவங்களை கொண்டு வர்ற. ஆமென். அந்த பாவத்திலிருந்து அவளை மீட்டு கொண்டு வந்தாங்க, சாபத்திலிருந்து மீட்டு கொண்டாய். நீதான் காரணம். அவங்க உயிர் படிக்கிறாங்கன்னா நீதான் காரணம். அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா நீதான் காரணம். அவங்க நல்லா டிப்டாப்பா இருக்கிறாங்கன்னா நீதான் காரணம். அவங்க நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னா நீதான் காரணம். அவங்களையே அவளை உயர்த்த வந்தவரு உன்னை உயர்த்த மாட்டாரா? ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேரை கட்டவுக்கு பாரு, இப்ப சொல்லி எத்தனை பேரு கட்டவுக்கு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டவுக்கு கரமெல்லாம் தூக்குது பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் கையை தூக்கணும், நான் ஏன் சுவிசேஷத்தை சொல்லணும்? என் வயிறு நிறைஞ்ச போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் மோட்சத்துக்கு போனா போதும் இல்லையா? கட்டவுக்காவது மோட்சத்துக்கு போக மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. நண்பு தேவ பிள்ளைகளே, அருமையா சொல்றாரு இறைமை தீர்க்கதரிசி புத்தகத்துல, எவனோ ஒருத்தர் சத்தா அவன் சாவுக்கு நான் தான் காரணம்ன்றார் ஆண்டவன். நீ தான் காரணம். அவனை மீட்காத, அவன் ரத்த பழி உன் மேல விழுந்ததுன்றார் ஆண்டவன். நீ கண்டு காணாத போறாய். நீ கண்டுட்ட அந்த குடும்பத்துல இயேசு வந்தா சுகமா இருப்பாங்கன்னு நீ கண்டுட்ட.
அந்த குடும்பத்துல என் அன்பு தேவ பிள்ளை ஏசப்ப வந்தா சமாதானமா இருப்பாங்கன்னு நீ அறிந்திருக்கிற. நீ அறிந்து நீ காதை பொத்திக்கின்னு கண்ணை மூடிக்கின்னு நீ டேக் மாதிரி போயின்னு இருக்கிற. அந்த ரத்தப்பழி யாரு சேரும்? வசனம். அன்பு தேவ பிள்ளைகள், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா நான் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமே அல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரம் நீங்க, கனத்துக்குரிய பாத்திரம். நம்ம நல்லா இருக்கும் போதே சொல்லிடலாமா? வீட்டை விட்டு வெளிவராத ஒரு சூழ்நிலை வந்த போது அப்ப நீ ஆசைப்பட்ட விட நிறைவேற. ஆமே அல்லேலூயா. இங்க அழுது கொண்டிருக்கிற கழுது குட்டியை அவுத்து கொண்டு வராங்க. கொண்டு வருகின்ற போது என் அன்பு தேவ பிள்ளைகள், அந்த கழுது குட்டிக்கு பேப்பர் போடுறதுதான் வழக்கம். தண்ணி ஊத்தி கழுவ மாட்டாங்க. நீங்களெல்லாம் தண்ணி ஊத்தி கழுவி அதுக்கு புத்தாடு அணிந்து அதை சுற்றி ஜெபம் பண்ணி அந்த வரவங்களெல்லாம் தொட்டு அருமையா நேசித்தீங்க. ஏன்னா அந்த ஏசப்பா யார கழுது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த கழுது சொல்லுது, அம்மா இன்னைக்கு யார் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம்? அது சொல்லுது, தாய் கழுது சொல்லுது, ஏசப்பா கிட்ட வந்திருக்கிறோம்ப்பா, ஏசப்பா கிட்ட வந்திருக்கிறோமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஜனங்கள் எல்லாம் கூடி பாரு, நம்மள இன்னொரு இடத்துல கட்டி விடாத, இங்கத்தான் நிக்க வச்சு நம்ம மீது தண்ணி ஊத்துறாங்க, நம்மளை கழுவுறாங்க, நம்மள நல்லா கவனிக்கிறாங்க, நம்மளுக்கு வஸ்திரம் போடுறாங்க, நமக்கு என்னென்ன கொடுக்குறாங்க, சாப்பிடறதுக்கு நல்ல உணவு கொடுக்குறாங்க. ஏசப்ப பக்கத்துல வந்து அப்படி நடக்குமாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமே அல்லேலூயா. வாழ்க்கை கூட அப்படிதாம்மா. ஏசப்ப பக்கத்துல நீ வந்துட்டா உன் சூழ்நிலை மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் வாழ்க்கை மாறும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் சரீரம் மாறும். இரண்டு தேவப்பிள்ளைகளே, நீ இப்ப யாருகிட்ட வந்து இருக்கிற? மாறுமா மாறாதா? சத்தமச்சல் மாறுமா மாறாதா? உன் பிரச்சனை மாறுமா மாறாதா? என் தேவ பிள்ளைகளே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். 5 அறிவு படித்த கழுத குதித்தது வானத்துக்கு பூமிக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உற்சாகமாய், ஐயோ இவ்வளவு காலம் ஏசப்ப கிட்ட நாங்க வரலையே, இன்னைக்கு வந்ததுனால ஜனங்கள் எல்லாம் வந்து ஆடைகளை போடுகிறார்கள், மரக்கிளைகளை தரித்து போடுகிறார்கள். ஏசப்பாவை என் மேல சுமக்கிறேன், நான் எத்தனையோ பாரத்தை சுமந்தேன், ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கிருபி கிடைத்தது ஏசப்பாவை சுமக்கிறதுக்கு. அதே சொல்லுங்களேன், இன்னைக்கு ஏசப்பா ஊழியத்தை செய்யறதுக்கு ஒரு கிருபி கிடைச்சது. சத்தம் ஒரு அல்லையில சொல்லுங்க. அந்த கழுது நினைச்சது, என் அன்பு தேவப்பிள்ளைகளே, நான் ஒரு பாக்கியம் அடைந்திருக்கிறேன், நான் ஒரு பாக்கியம் அடைந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் மீது நீ ஏறிக்கொள்ளுங்கள். என் அன்பு தேவப்பிள்ளைகளே, அது நடக்கின்ற போது ஐயோ கழுது வருகிறது. கழுதுக்கு துணி போடக்கூடாது. நீங்கள் எல்லாம் பெரிய பட்டு புடவை போட்டுருக்கோம், கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்கள் எல்லாம் வஸ்திரத்தை போட்டுவங்க. என் வஸ்திரத்துல இயேசு கிறிஸ்து கடந்து போனோம், கழுது கடந்து போனோம், ஓசன்னா சொல்ற ஜனங்கள் கடந்து போனோம் என்று மனமாற சேற்றிலையும் தண்ணீரிலையும் அந்த இடத்துல நீங்க போடுவீங்களே, கத்தவங்களை ஆசீர்வதிப்பாருப்பா. தேவ பிள்ளைகளே, இந்த கழுதைக்கு வந்த உற்சாகம், சந்தோஷம், சமாதானம் உனக்கும் எனக்கும் கத்தர் கொடுப்பார். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த ஜனங்கள் மரித்து போடுற சூழ்நிலை ஏற்பட்டது. சமாதானத்தை எழுந்த தேவ பிள்ளைகள், சந்தோஷத்தை எழுந்த ஜனங்கள், மகிழ்ச்சி எழுந்த ஜனங்கள், வருமானத்தை எழுந்த ஜனங்கள், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே குருத்தோலை எப்படி வந்தது? இந்த நாளிலே இந்த ஜனங்கள் எதுக்கு இயேசுப்பாவுக்கு நான் குருத்தோலை போய் மரம் ஏறி அர்த்தங்க வரணும்? குருத்தோலை கீழே பறிச்சுட்டு வர முடியுமா? இன்னைக்கு யோசித்து பாருங்களேன். அந்த ஜனங்களே மங்கி போன ஜனங்கள், அந்த ஜனங்களை வாழ்வாதாரத்தை எழுதப்பட ஜனங்கள் எப்படி குருத்தோலை வந்தது? மரத்தில் ஏறி கிளைகளை பறித்து அந்த வழி ஏற பரப்பிட்டாங்க. எப்படி? ஆதியில நண்பு தேவப்பிள்ளைகளே, ஒத்த துணி இல்ல மிஞ்சு போனா 2 துணி, அந்த துணிகளிலே கிழிஞ்சு இருக்கும். நிறைய ஒரு 10 இடத்துல தைச்சிருப்பாங்க, சில இடத்துல ஓட்டை இருக்கும். அப்படிப்பட்ட துணிகளை தான் நம்ம காட்டிட்டு இருந்தோம் 2000 ஆண்டுகளுக்கு முன். நினைச்சு பாருங்க. இப்ப பீருக்குள்ள உங்களுக்கு துணி இருந்தும் போறல, பீருக்குள்ள துணி இருந்தும் போறல. இந்த புடவை எடுக்கலாமா, அந்த புடவை எடுக்கலாமா? காலம் மாறிவிட்டது. ஆதியில எவ்வளவு கொடுத்த தேவன், எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிற நீ நானு. அப்ப ஒத்த துணியை வச்சுக்கிது ஏசப்பா வரேன்னு கேள்விப்பட்ட உடனே மனமாற தன் துணியை தந்து எப்படிமா போடுவாங்க? கழுதுக்கு முன்னாடி எப்படிமா போடுவாங்க? ஜனங்களுக்கு முன்னாடி எப்படி போடுவாங்க? ஏசப்பா ஒரு துணி தான் கொடுத்தாரு, 10 கொடுக்கிட்டு நான் போறேன்னு சொல்றோம் ஆளுங்க நம்ம. ஆமே, எந்த துணிங்க? 10 துணி கொடுக்கிட்டு ஏசப்பா நான் ஒரு துணி கொடுக்குறேன், இப்படிதானே? ஆனா அவர்கள் அப்படி இல்லையே. எவ்வளவு விசுவாசம் பாருங்க. என்னன்னு நேசிக்க வந்தார் ஆண்டவர். அவர்கள் எடுத்துக்கிட்டா அவர் வாழ்க்கையில எதை எடுத்துக்கொண்டார்கள்? என்ன பார்த்துதான் சொன்னாரு, சீயோன் குமாரத்திக்கு போய் சொல்லு நான் வருகிறேன். ஆமே. அப்ப என்னிடத்தில் வருகின்ற போது நான் எப்படி இருக்கணும்? உன்னிடத்தில் ஒரு விருந்து வருகின்ற போது நீ எப்படி இருப்ப? பக்கத்து வீட்டுல போய் தண்ணி வாங்கி கொடுப்பியா? பக்கத்து வீட்டுல சாப்பாடு வாங்கி கொடுப்பியா?
அவன் வரவே மாட்டான். யாரு ஒரு முறை வந்த விருந்துக்கு மறுமுறை வருவானா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீயும் நான் அப்படி யோசிக்கின்ற போது இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்ன உடனே ஒத்த துணி எப்படி எடுத்து போட்டாங்க? எவ்வளவு விசுவாசமா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொல்றார், வேதம் சொல்லப்படுகிறது, அவங்க வாழ்க்கை மாறியது. ஆமென், அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். வேதத்தை எடுத்து நீங்க வாசிப்பாரு என்று சொன்னார். எடுத்து வாசி. சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. சகரியா 9:9 வாசி. சீயோன் குமார் பத்தியே அழுது கொண்டிருந்த பிள்ளை, செத்து போனவன்னு சொன்ன பிள்ளைங்க, இப்ப ஆண்டு என்ன சொல்றாரு? நான் வந்துட்டேன்லம்மா, மிகவும் களிக்கூறு. கரங்களை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்கல. நான் வாசி. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாம் எப்படி இருக்கணும்? இப்ப எல்லாம் என்ன பாருங்க, அதெல்லாம் அந்த வாழ்க்கையில போட்டு அந்த முகத்துல இருக்கின்ற எல்லா மூர்க்கமா போட்டு ஏசப்பா உன்னை பார்த்து சொன்னார், ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு. எப்படி இருக்கு பாரு, எப்படி இருக்கு சொல்றாரு? நான் வந்துட்டு இல்லைங்களே தகப்ப, நான் வந்துட்டு எல்லாம் வாழ்க்கையில நீ எப்படி இருக்கணும்? ஆமே, எம்பெரி என்ற எடுத்து இன்னொரு வசனத்தை வாசி, நான் முடிச்சிடுறேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். செப்பனியா இப்ப ஆண்டவர் சொல்ற, சீயோன் குமாரத்தியே எம்பெரித்து பாடு. நீ ஏன் அமைதியாக்குற? உனக்கு என்ன வந்தது? என்னமா சொல்றாரு? எல்லாம் என்ன பாருங்க, என்ன சொல்றாரு? உன் வாழ்க்கையில் நான் வந்துட்டேமா, பயப்படாத, நீ பாரு. துக்கமா இருக்கணும், பாடுவானப்பா, நீ சொல்லுங்க. வேதனை அனுபவிக்கிறவன், பாரத்தை சுமக்கிறவன் பாடுவானா? நீ நான் அப்படிதான் அந்த சூழ்நிலை தான் வாழ்ந்து இருக்கிறோம். அந்த சூழ்நிலை தான் நீ பாரத்தையும் வேதனையும் நினைச்சு கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் வந்துட்டாரு, என் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நீ விசுவாசிக்கிறவன் ஒண்ணா. ஆமே, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ பாடு, நான் வந்துட்டேன்ல. நீ ஏன் சோதனையோட இருக்கிற, வேதனையோட இருக்கிற, சரீரத்தின் பலவீனத்தோட இருக்கிற? நான் புது பலத்தை உனக்கு கொடுக்கிறேன், புது வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ பாடு, நான் வாசி. இப்ப பாரு, சீயோன் குமாரி சொன்னாரு, இப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரிங்க என்ன? சோதனையோடு இருக்கிற ஆர்ப்பரிப்பானா? கரங்களை தட்டி ஆராதனை செய்வானா? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. இனந்து தேவ பிள்ளைகள், அவர் சொல்ற, நான் வந்துட்டேன் ஒரு இடத்துல, நீ ஆர்ப்பரிங்க. இனந்து தேவ பிள்ளைங்க தேவாசி எருசலேமை பார்த்து சொல்றாரு, எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயம் அறக்குறையான வாழ்ந்து இருக்கிற, அப்பா வரலன்னு. அவன் நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு, சத்தமா சொல்லுங்களே. தாமே ஆசீர்வதிப்பார்.